எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மார்கழி மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் கோட்சாறு ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எந்த அடிப்படையில் இந்த மாத பலன் நான் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. இந்த பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடியது செவ்வாய்க்கிழமை அதிகாலை கருடன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 3வது பாதம் துலா ராசி தனுசு லக்னத்தில். ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், லக்னாதிபதியாக வரக்கூடியவர் குரு. அற்புதமான ஒரு நிகழ்வு இதுவே. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறேனுங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை. இந்த ஆதகத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக மாற்றங்கள் தரப்போகுது. அது எந்த மாதிரி மாற்றங்கள்ன்றது தான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. எல்லாருக்குமே தனகாரகன் அப்படின்னா குரு பகவான், தனஸ்தானாதிபதினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் தனஸ்தானாதிபதியாக வரும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அப்போது இந்த மார்கழி மாதம் முழுவதும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மீனராசிக்கு 10வது பாவகத்தில் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில், தனகாரகன் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம் தான். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் பார்வை பரிவர்த்தனை. இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குருவும் செவ்வாவும் பார்த்துக்கிறது குரு மங்கள யோகம். சூரியனும் செவ்வாவும் சேரக்கூடிய காலகட்டம் சூரிய மங்கள யோகம். அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி செவ்வாய் 4வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 7வது பார்வையாக உங்கள் ராசி நாதனை பார்க்கிறார். 8வது பார்வையாக புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் இடத்தை பார்க்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான அனுகூலத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். அப்போது நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடம் இல்லையா இந்த பிரபஞ்சம். நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நான் தான் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தோடு படிப்பாங்க. 30 பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. முயற்சின்றது எல்லாரும் செய்தாலும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. மீனராசியில் பிறந்தவங்க மனசார சொல்கிறேன், இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். வெறும் பொருளாதாரத்தை பற்றி மட்டும் சொல்லலைங்க, உங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய தருணமாகவும் இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் மனோகாரகனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டை பார்க்கிறார். இந்த அமைப்பும் நமக்கு நிறைவாக இருக்கும். அதே மாதிரி அருமையான ஒரு பரிவர்த்தனை இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லலைங்க. செவ்வாய் சந்திரனுடைய வீட்டை 8வது பார்வையாக பார்க்கிறார். மன அழுத்தம் நீங்கன்னு சொன்னேன். இந்த சந்திரன் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன், 2வது புத்திரஸ்தானாதிபதி இல்லையா. புத்திரஸ்தானாதிபதி இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் துலா ராசியில் இருந்து அவருடைய பார்வை 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி அந்த செவ்வாவுடைய வீட்டை பார்க்கிறார். செவ்வாவும் சந்திரனும் இந்த பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. செவ்வாவுடைய வீட்டை சந்திரன் பார்க்க, சந்திரனுடைய வீட்டை செவ்வாய் பார்ப்பது. இதனால் மன அழுத்தம் நீங்கும். மெயினாக குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சார் இது எப்படி சார் இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் புத்திரஸ்தானத்தை பார்க்க, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை புத்திரகாரகன் குரு பார்க்கிறார். 5வது பார்வையாக குரு பார்க்கிறார். சரியா. புத்திரஸ்தானாதிபதி சந்திரனை குரு பார்க்கிறாரு. புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதை விட ஒரு ஆதாரம் வேணுமா? அப்போ இந்த நேரம் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கணும் இல்லை. 1000 பேர் வைக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய
அதை எப்படி சொல்கிறதுனா, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளமும் கிடையாது, கேட்காத ஜோசியமும் கிடையாது, பண்ணாத பரிகாரங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி வேறு யாருக்கும் கிடையாது. அது பார்த்த வைத்தியத்துக்கும் சரி, கேட்ட ஜோசியத்துக்கும் சரி. செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு, பார்த்த ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, கும்பிட்ட சாமியை கல்லாயிடுச்சுன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த அனுகூலம் இந்த நேரம் மனசால் தர்றதில்லை, பிரபஞ்சம் கொடுக்கறது, கடவுள் கொடுத்த நேரம். இந்த நேரத்தில் முயற்சிங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும், மாற்று கருத்து இல்லை. மன அழுத்தம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன், உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் இந்த மனோகாரகன் செவ்வாய் இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறது. அப்போ இந்த நேரத்தில் மன அழுத்தம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக மீனராசிக்காரங்க உங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டீங்க, இல்லை உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத விட உங்கள் குடும்பத்துக்கு பார்த்துருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களுக்கு பார்த்துருப்பீங்க, கொடுத்து கெட்டு போயிருப்பீங்க, வாங்கி கெட்டிருக்க மாட்டீங்க. வாங்கின பணத்தை கட்ட முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும், கொடுத்த பணம் வாங்கலையே அப்படின்ற ஆதங்கம் கம்மி தான். நான் கொடுத்த பணம் வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும், அந்த மாதிரி ப்ராட் மைண்டாக இருக்கிறவங்க தான் மீனராசியில் பிறந்தவங்க. வாங்கின பணத்தை கட்டி போடணும் உசுறு போகிறதுக்குள்ளார அப்படின்ற எண்ணங்கள் மீனராசியில் உள்ளவங்க அதிகம். இந்த நேரம் உங்களுக்கான நேரம் சாமி. தனஸ்தானத்தை, என செவ்வாய் தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், தனகாரகனுடைய பார்வை வருது. அப்போது வேலையில் மாற்றங்கள் வரும், புத்திரபாகியத்தில் மாற்றங்கள் ஏற்படும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். இந்த 7 சனியால் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான தருணம் மார்கழி மாதம். இன்னொரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன், ஆதாரம் சொல்கிறது நமக்கு என்ன புதுசா. இந்த சனி உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா, புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையில் 4வது பார்வையும் உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. இந்த சனி பகவான் செவ்வாவை பார்க்குறார், தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவை பார்க்குறார். இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு போதுமானது, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐயா, மீனராசியில் பிறந்தவங்களை ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற அவசியத்தில் நீங்கள் இல்லை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் பாதை அப்படின்னு கை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் உங்களுக்கு போதுமானது. எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. இப்போ கூட போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் போய் சேர முடியல. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறவங்க தான் அதிகம். 6 மணி நேரம் வேலை சம்பாதிக்கிறது ஒரு சிலர்னா 6 மணி நேரம் வேலையை செய்கிற இடத்துல 12 மணி நேரம் வேலை செய்துட்டு இருக்கிறீங்க. 6 மணி நேரம் வேலை செய்கிறவங்க என்ன சம்பளமோ 12 மணி நேரம் செய்தும் அதே சம்பளத்தை தான் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போது யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி. கடந்த ஒரு 2 வருட காலமாக மீனராசியில் பிறந்தவங்க மன அழுத்தத்தில் போனது தான் அதிகம். நிம்மதியாக இருந்தன்றதை விட நிம்மதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்றது தான் அதிகம். இந்த நேர காலங்கள் நல்லாயிருக்கும். முக்கியமான சமாச்சாரத்தை மறந்துட்டேன். இந்த சூரியன் வராரு இல்லைங்களா, 6 கிரகம் சூரியன், அவர் தான் மாத கிரகம். 10வது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாகவும் வராரு. 14ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் புதன் வந்துடுவார். ஏன்னா பொதுவாக இந்த சூரிய பகவான் தான் மாத கிரகம். அவர் எந்த இடத்துக்கு போகிறாரு, யாருடைய நட்சத்திரத்துக்கு வராரு, அதை வச்சு தான் நமக்கு பலனே. அப்போ கேதுவுடைய சாரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வராரு, சுமாராக இருக்கும். 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுடைய சாரத்தில் வராரு சூரியன். சூப்பராக நல்லா இருக்கும், நிறைவாக இருக்கும். அந்த நேர காலங்கள் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம். அது கங்கையம்மன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரத்தில் சூரியன் வருவார், சுக்கிரனுடன் சேருவார். சுக்கிரன் அஸ்தமனம் அடைய மாட்டார், குருவுடைய பார்வை, இதெல்லாம் நிகழ்வு நல்லா இருக்கும். உடல் உபாதைகள் சரியாகிறது, மருத்துவ செலவுகள் குறைகிறது, நல்ல விதமாக இருக்கும். சரிங்களா? அப்போது ஏறத்தாழ வரக்கூடிய மார்கழி மாதம் அப்படின்றது மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றங்களை தரது உறுதி, உண்மை, அதில் மாற்று கருத்து கிடையாது. சரியா? ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். மீனராசியில் பிறந்த நீங்கள் மார்கழி மாதத்தில் மாற்றங்களை அனுபவிச்சிங்களா, மாற்றங்களை அனுபவிக்கலையான்றது ஆராய்ச்சி சொல்லியிருக்கேன், அனுபவித்து நீங்கள் சொல்லுங்கள்.
இந்த புதனும் சூரியனும் சேர்றது புதனாதித்ய யோகம், தொழில் ஸ்தானத்தில் வருது. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நான் வந்து போகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் நேரம். ஏன்னா புதனாதித்ய யோகம், சூரியமங்கல யோகம், குருமங்கல யோகம், 3 யோகம் தொழில் ஸ்தானத்தில் வருது. ரொம்ப நிறைவான காலகட்டம். நான் நிறைய பதிவில் சொல்கிறது தான், காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம். சரியா? சாதித்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. நீங்களும் சாதிக்கணுன்ட்டு. சாதிக்கிறதும் சாதிக்காமல் போகிறதும் உங்கள் சொந்த சௌகரியம், பார்த்துக்கிடுங்க. இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இதே மாதிரி வேதகால முறையில் துல்லியமாக அருமையாக அற்புதமாக பார்த்து சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் மீனராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.